நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் RSKV யூடியூப் சேனல். உங்கள் அனைவருக்கும் எங்கள் RSKV டிவி சேனலின் அன்பு வணக்கங்கள். இந்த புத்தகத்தின் பெயர் ஏடு. இந்த புத்தகத்தை எழுதியவர் திருமதி அம்பிகா அவர்கள். இந்த புத்தகத்தை வாசிப்பவர் நான் உங்கள் திருமதி ரமா சதீஷ்குமார். இந்த ஆடியோவை உங்களுக்கு வழங்குவது உங்கள் RSKV டிவி சேனல். நீங்கள் ஏடு என்ற புத்தகத்தில் உள்ள பகுதி 174 வரை கேட்டு இருப்பீர்கள். அதனைத் தொடர்ந்து இந்த வாரத்தில் பகுதி 175 கேட்போம். பகுதி 175. சுப நிகழ்ச்சி நடந்து முடிந்த பிறகு மஞ்சள் சுண்ணாம்பு கலந்து ஆரத்தி எடுக்கிறார்களே ஏன்? 4 பேர் சேரும் இடத்தில் எல்லோரும் நல்லவர்களாக இருப்பதில்லை. பொறாமை, நயவஞ்சகம், தீய எண்ணம் கொண்டவர்களும் இருப்பார்கள். எண்ணங்களுக்கு வலிமை அதிகம். தீய எண்ணங்களால் திருஷ்டி ஏற்பட்டுவிடும். திருஷ்டி என்பது தீயோர் பார்வைகளால் ஏற்படும் தீய நிகழ்வுகளாகும். சுண்ணாம்பு மற்றும் மஞ்சள் கலந்து நீரால் ஆரத்தி எடுக்கும்போது தீய எண்ணமான திருஷ்டி கழிக்கப்படும். சுண்ணாம்பு தண்ணீரை உறிஞ்சும் தன்மை உடையது. அதுபோல் நமது மேல் விழுந்த தீய எண்ணங்களை சுண்ணாம்பில் உறிஞ்சிவிடும் என்பது ஐதீகம். மேலும் மஞ்சள் மங்களகரமானது. கண் பார்வை அகன்றதும் மங்களம் உண்டாக மஞ்சள் ஆரத்தியில் சேர்க்கப்பட்டது. எனவே பகுதி 174 இத்துடன் நிறைவு பெற்றது. இனி அடுத்த வாரம் புதன்கிழமை மற்றொரு பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து